சுந்தர்சி ரஜினி வைத்து இயக்கம் படத்திலிருந்து சுந்தர்சி விலகிவிட்டார். தற்போது ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களில் பேசப்படும் ஒரு விஷயமே இதுதான். சினிமா செய்தின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ இதுதாங்க பேசுகிறாங்க. அதுவும் கமல் இணையராக இருப்பாருங்க. கமல் தயாரிப்பாளராக அப்படி இணையும் பொழுது அது ஒரு கேமியோ ரோலும் பண்ணுறதாக தகவல் வெளியாக இருந்தது. அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு சுந்தர்சி விலகினது பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பயங்கரமான ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு. இதில் குஷ்பும் தலையிட்டு இருக்காங்க. வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையும் வெளியிட்டிருக்காரு. இது ஒரு சம்பவம் போயிட்டு இருக்க சமயத்தில் அடுத்து ரஜினி வைத்து இயக்க போவது யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்துச்சு. அதில் தனுஷ் பேரும் அடிபட்டிருக்கு. இதை பற்றின விஷயங்களை முழுக்க பார்ப்போம். ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தடுத்த படங்கள் தோல்வியில் தான் போயிடுச்சு. நம்ம ஜெயிலர் படத்துக்கு முன்னாடியும் சரி, ஜெயலலிதா படத்துக்கு பின்னாடியும் சரி நம்ம பார்க்கும் பொழுது அவர் படங்கள் எல்லாமே ஒரு தோல்வி படமாக தான் அமைந்தது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும் சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் காமெடி படமாக இருக்குன்னு நினச்சிருக்காருங்க. வேறு ஒன்றும் இல்லை. முழுக்க ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு சென்டிமெண்ட் எமோஷனல் கலந்த ஒரு பயங்கர காமெடி படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இதற்கு யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சூஸ் பண்ணும்போது தான் சுந்தர்சி. இப்போது ரஜினி கமல் அவர்கள் 2 பேரும் இணைவது ஆல்ரெடி பேசப்பட்டது. ஒரு 2-3 வருடங்களாக பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம். ரஜினியும் உறுதியளித்திருந்தார், எப்படியாவது கமலுக்கு ஒரு படம் நான் பண்ணுறேன்னு சொல்லி. அதுக்கு காலம் கணியும் பொழுது தற்போது அந்த பேச்சுவார்த்தை ரஜினி கமல் அவர்கள் இருவரும் முடிவு செய்தது பின்பு சுந்தர்சி ஓகேவாக இருக்கும். ஏன்னா சுந்தர்சி கமலுக்கு அன்பே சிவம் படத்தை இயக்கியிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாமே ரஜினி அவர்களை வைத்தும் அருணாச்சலம் படத்தை சுந்தர்சி இயக்கியிருந்தார். அப்போ ஆல்ரெடி சினிமாவில் பரிச்சயப்பட்டவர்களாக இருந்தாலுமே வேலை செய்தவர்களாக இருந்த சமயத்தில் சுந்தர்சி ஓகேவாக இருந்த பொழுது இவர்கள் எல்லாம் பேசியிருக்கார்கள். பேசி ஒரு லைனை சொல்லியிருக்காரு. ஓகே இது டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா பூஜையும் போடப்பட்டு விட்ட மாதிரி மாலை அணிவித்து மீடியாவுக்கு எல்லா விஷயங்களும் வெளியே வந்துவிட்டது. அதுக்கப்புறம் கதை விவாதம் நடக்கும் பொழுது கமல் சார் கூட ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். நான் ரஜினிக்கு சுத்தமாக பிடிக்கலையா. இது எல்லாமே என் படத்தில் அதாவது இதுக்கு முன்னாடி 90ஸ்க்கு முன்னாடி நடித்த படங்கள்லேருந்து வந்த சீன்கள் மாதிரியே இருக்குது, வேற ஒரு கதை ரெடி பண்ணுங்க சுந்தர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அப்படி சொன்னதுமே சுந்தர்சிக்கு கொஞ்சம் கடுப்பாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமல் ஸ்க்ரீன் பிளே நிறைய ஐடியா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சுந்தர்சிக்கு வெறுப்பாயிருக்கு. ஏன்னா 25 கோடியிலேருந்து 30 கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கிறது. யார் சுந்தர்சி பெரிய சம்பளங்க. ஏன்னா சுந்தர்சி சமீப காலமாக இவ்வளோ சம்பளம் நான் வாங்கினதே இல்லை. அவர் அரண்மனை பண்ணியிருந்தாலுமே அது அவரோட ப்ராஜெக்டு, அதாவது அவரோட தயாரிப்பில் வந்ததுனால ஒட்டுமொத்தமாக அவரை போய் சேரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இவங்க சொன்னதையுமே இவர் டென்ஷன் ஆகியிருக்கார் சுந்தர்சி. இதை சுமூகமாக பேசி இந்த அறிவிப்பை கமல் தரப்பிலிருந்தே வெளியிடுவது தான் அவர்கள் விருப்பமாக இருந்தது. ஆனால் சுந்தர்சியிடம் இதை பற்றி செயலாளர் கேட்டதுமே எல்லாத்தையும் உடைச்சி தள்ளிட்டார். உடைச்சி தள்ளினதுக்கப்புறம் என்னென்னா ஒரு டைரக்டராக இயக்குனராக ரொம்ப டென்ஷனாக இருக்கார். அப்படி தான் நம்ம வச்சுக்க முடியும். ஏன்னா ரஜினி அவர்கள் கேட்டது எல்லாமே இது அந்த படத்தில் வருது, இந்த படத்தில் வருது. ஏன்னா ஒரு டைரக்டர்கிட்ட சொல்லும் பொழுது அப்போ ரஜினியே பண்ணியிருந்துக்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுதில்லை. அப்படி இருக்கும் சமயத்தில் கதை வாதம் நடக்கும் பொழுது அந்த படத்தில் சாயல் இருக்குது, இதை பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனால் நோஸ் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த இயக்குனரும் திருப்பி அதில் பயணிக்க முடியாது. அந்த படங்களை தொடர்ந்து பண்ண முடியாதுன்ற என்ன வந்துடும். ஏன்னா திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்படின்னு கேட்பீங்க, லேகாகும் படம், டோட்டலாக லேகாகும். அதனால் கமலும் ஸ்க்ரீன் பிள்ளை தலையிட்டதுனால இவர் வெளில போயிருந்திருக்காரு. சுந்தர்சி அவசரப்பட்டு இந்த முடிவை சொல்லியிருக்க தேவையில்லை ஆனால் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் கமல் தரப்பில் டீசெண்டாக அவர் என் ஹீரோவுக்கு, அதாவது அவர் நண்பராக இருந்தாலுமே என் பட ஹீரோவுக்கு கதை பிடிக்கும் முறை கதை கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நசுக்காக போயிட்டார். அதுக்கப்புறம் குஷ்பு அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க பாருங்கள். சுந்தர்சி விலகினதையும் ஏன்னா அவர் கணவர் ஆகிட்டார்ல, கமல் ரஜினி மேலே பயங்கர கடுப்பு. அதில் ட்வீட் போட்டுவிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி விட்டதுக்கப்புறம் கமல் குஷ்புக்கு ஃபோன் பண்ணி எடுத்துருமா, ஏன் இது மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா கமல் சொன்னதுக்கப்புறம் குஷ்பு கேட்காமலாம் இருக்க மாட்டான். ஏன்னா சுந்தர்சி போய் அங்கே நடந்த விஷயங்களை சொல்லியிருந்திருப்பார். ஆனால் கமல் ரஜினிக்கும் உள்ள உறவு, அவங்களோட பயணங்கள் வேறு, அவங்க கேரக்டர் வேறு. குஷ்புக்கு அவ்வளோ சீக்கிரம் அது புரியாது. ஆனால் சுந்தர்சி சொன்ன விஷயங்களை வைத்து ட்வீட் போட்டாங்க. ஆனால் கமல் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுட்டு அதை எடுத்துட்டான்னு வச்சுங்களேன். ஆனால்
வைரமுத்து ஒரு கவிதை இந்த நேரத்தில் விட வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. அது அவர் ஒரு கவிதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் பொருளை கிளப்பிட்டுருக்காரு. ஏன்னா ரஜினிக்கு வந்து படம் நல்லா இருந்தால் தான் ஓடும். எந்த நடிகராக இருந்தாலும் அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது தமிழ் சினிமா. வேர்ல்டு சினிமா அப்படி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்திய சினிமாவை என்ன சொல்லணும், அப்போ தமிழ்நாடு சினிமா என்ன சொல்கிறது? அது சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, தற்போதுள்ள சூப்பர் ஸ்டாரான அஜித் விஜய் இருந்தாலும் சரி, கதை நல்லா இருந்தால் தான் ஓடும். இல்லைனா அவ்வளோதான். அந்த படங்கள்லாம் பார்த்தோம் அஜித் விஜய்க்கும். அதே நிலைமை தான் ரஜினி அவர்களுக்கும். இந்த விஷயங்கள் கூட பெருசாக பார்க்கலாங்க. மீடியா தான் வந்து பூதாகரமாகிட்டுருக்கு. அது யார் சொல்லி பூதாகரமாகறாங்கன்றதும் தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இங்கே இந்த விஷயங்கள் வந்து அடுத்த கட்டங்களை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது, பேசும் பொருளாக்கி கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த கதை பண்ணலை அப்படின்னு சுந்தர்சி முடிவு பண்ணதுக்கப்புறம் யார் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயமும் பூதாகரமாக்கப்பட்டிருக்கிறது. இதில் புது டேரக்டர் கூட கதை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கமல் ஒரு பக்கம் அடிச்சுட்டு போயிட்டார். புது டேரக்டர்லாம் வச்சு பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் தனுஷ் பெயர் அடிபடுகிறது. தனுஷ் வந்து பண்ணுவாரா என்னன்றது தெரியல. ஏன்னா ரஜினிக்கும் தனுஷுக்கும் சின்ன விரிசல் இருக்குது. அது என்னன்னு தெரியும், முக பிரச்சனை. அதனால் வந்து ரஜினி அவர்களோட பேச்சுவார்த்தை இருந்தாலுமே படம் பண்ணுவாரான்னு தெரியல. ஏன்னா ரஜினி விரும்பும் கதை வந்து காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆனால் தனுஷ் அப்படி பண்ணுவாரா அப்படின்னா ஒரு கொஷின் மாதிரி தான். நான் வெளியில் கதை வாங்கி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுங்களேன். அதனால் அந்த பேர் அடிவாங்கிறது ஒருவேளை தனுஷ் சொன்ன கதை பிடித்திருந்து சில மாற்றங்கள் செய்யப்பட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாகுது. ஆனால் ரஜினியை கூட சமாளிச்சிடலாம், தனுஷ் வந்து கமலை சமாளிச்சிடுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கேமியோட ரோல் வந்து கண்டிப்பாக அவர் பண்ணுறாரு கமல். இது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது நல்ல கேரக்டராக இருந்தால் அந்த கேரக்டரை வந்து அவரும் டெவலப் செய்வார். அவர் கேரக்டர் எப்பயும் விட மாட்டார். இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இப்போ இங்கே வைரமுத்து சொன்ன அந்த விஷயத்துக்கு வருவோம். அவர் என்ன சொன்னார்னு முதல்ல பார்த்துருவோம். வைரமுத்து ஒரு குசும்புகாரன்னு நல்லாவே தெரியுது. அட்லாண்டிக்கும் பசிபிக் பெருங்கடலும் இணைந்திருக்கிறது, யார் ரஜினி கமலும் இணைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இருவரும் சேருவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தொட்டது துளங்குன்னு சொல்கிறாரு. இவர் ஒரு பகுத்தறிவாதி, தொட்டது துளங்குன்னு சொல்லி ஆன்மீகத்துக்கு வந்தார். சரி, எங்கே போனாலும் நீங்கள் அப்படி தான் வந்தான்னு வச்சுங்களேன். தொட்டது துளங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றே ஆன்மீகத்துக்கெலாம் போக முடியாது. தொட்டது துளங்குன்னா அவங்க நினைச்சது நடக்குது அப்படின்னு கூட இந்த பகுத்தறிவில் வந்துடலாம். அதுக்கும் அவர் கேட்டால் அப்படி தான் சொல்லுவார்னு வச்சுங்களேன். ஏன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாரு, சுந்தர்சி விலகியது விபத்தல்ல, ஒரு திருப்பம் அப்படின்றார். திருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேர் குளிர்காயிறாங்க, குளிர்காய தேவையில்லை அப்படின்றார். இந்த விஷயம்லாம் ஏன் சொல்கிறார் அப்படின்றது தெரியல. இவங்க 2 பேரும் ஒரு வெற்றி கூட்டணி, கண்டிப்பாக ஒரு ஒரு ஆறு போல தொடர்ந்து செல்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த விஷயங்களை, யார் நடித்தாலுமே படம் நல்லா தான் ஓடும். கூலி எந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் ரஜினி நம்பியிருந்தாரோ அது எந்த அளவுக்கு ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா விக்ரம் படம் ஓடுனதை வச்சு ரஜினி வந்து லோகேஷ் கனகராஜை கமிட் பண்ணார். கூலி வாஸ் அவுட்டா, இப்போது கமலை போய் நாடிருக்கார். கமல் வந்து எந்த மாதிரி ஆளுன்னு ரஜினிக்கு தெரியும். ஆனால் ஒரு சிறப்பான ஒரு படைப்பை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பண்ண நம்ம நம்புவோம். ரஜினி சார் வந்து 70 வயசுக்கு மேலே இன்னும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறத மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா அதே பெரிய விஷயம். ஏன்னா அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு கேமியோ ரோல் இப்போ கமல் பண்ண மாதிரி பண்ணால் கூட நல்லா தாங்க இருக்கும். ஏன் ரஜினி ட்ரை பண்ணுற மாட்டேங்கிறாருன்னு தெரியல. 20 வயதை தாண்டியும் திரும்பியும் ஹீரோன்னு போயிட்டுருக்காரு. சில இடங்களில் ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகலை. ஒருவேளை ஃபேமிலி ஓரியன்ட் அவரு சொன்ன மாதிரி நினச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து ஒரு முற்றுப்புள்ளி கமல் வைத்து விட்டார். ரஜினி அதுக்கப்புறம் பேசவே இல்லை, குஷ்பும் பேசவே இல்லை. சுந்தர்சி அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை திரும்பவும் சுந்தர்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குஷ்பு விடவே இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இதற்கு அடிபணிகிற ஆளாக வந்து ரஜினி கமலும் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் நம்மளோட கணிப்பாக இருக்குது. ஆனால் ரஜினி அடுத்து ஒரு ஃபேமிலி படமாக கொடுக்குறாருக்கு ரெடியாக இருக்கார், நல்லாவே தெரிகிறது. எலெக்ஷன் முடிஞ்சு 2026, ஆனால் 27 இன்னும் அதிகபட்சம் 2 அல்லது 3 படங்கள் தான் நடிப்பார்ன்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமே 2 படம் தான் இருக்கும். இல்லை என்றால் 3 படம், அதுக்கு மேலே நடிக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து சினிமாவில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும், திரைப்படங்களின் விமர்சனங்களையும் தொடர்ந்து அலசி பேசி வருகிறோம். தொடர்ந்து மகி சினிமாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.